இந்த மாதிரி ஹாப்பி டைப்ஸா ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் என் பையனோட சேர்ந்து இந்த மொத்த பிளானையும் போட்டேன். நீங்க எல்லாரும் என்னோட சக்கர வியூகத்துல நல்லா மாட்டிக்கிட்டீங்க. செலந்தி வலையில மாட்டின மாதிரி. அப்புறம் இதுதான் என் அம்மாவோட ரிவெஞ்ச். அப்புறம் இதுக்கான வேலையை நான் ஜெயில இருந்து வந்ததும் ஆரம்பிச்சேன். அப்புறம் என்னைக்கு எங்க அம்மா எனக்கு மாயாவை பத்தி சொன்னாங்களோ அன்னையில இருந்து நான் அவளை நிழல் போல பின்தொடர ஆரம்பிச்சேன். அப்புறம் சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து என்னோட சூழ்ச்சியை நான் செஞ்சேன். மாயா கிட்ட இருந்து அவளோட நாகமணி நான் எடுத்துட்டேன். அப்புறம் உங்களோட செல்ல சித்தார்த்தா என்னோட அடிமையாவும் மாத்திட்டேன். நான் ஒத்துக்கிறேன், நீங்க 7 வருஷம் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா எதுக்காக எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள மாதிரி பணக்கார பெரிய மனுஷங்களுக்கு 2 விதமான குணம் இருக்கு. யாருக்காவது நன்மையை செஞ்சு மறக்கிறதுல பிரபலமானவங்க, அப்புறம் யாருக்காவது கெடுதல் செஞ்சு அதை மறக்கிறதுல நீங்க அவமானத்துக்குரியவங்க. என்னால தப்பு நடந்துச்சுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தப்புக்கான தண்டனையா என்னோட சேர்த்து எங்க அம்மாவை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. எங்க அம்மா கடந்த 7 வருஷமா சுமங்கலி மாதிரி உங்க முன்னாடி நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு தாலி கட்டினவரு என்னோட புருஷன் என் பிள்ளைய ஜெயில இருந்து கொண்டு வந்துருவாருன்னு. ஆனா அப்படி நடக்கல. எப்படி நடக்கும்? அவர்தான் இந்த உலகத்திலேயே இல்லையே. அவர்தான் இறந்துட்டாரே. நான் என்ன நினைச்சேன்னா, அவருடைய மரணம் ஒரு ஆக்சிடென்டால நடந்துச்சுன்னு. ஆனா ராஜ்வீர் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்கிட்ட உண்மையை சொன்னான். அவருடைய மரணம் ஆக்சிடென்டால நடக்கல, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. தற்கொலை. அவர் வேணும்னா தற்கொலை பண்ணி இருக்கலாம். அவர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான முக்கிய காரணமே நீங்க தான். நீங்க தான் கார், நீங்க தான். நீங்க உங்க தங்கச்சியோட நெத்தில இருந்து குங்குமத்தை அழிச்சிட்டீங்க இல்ல? இல்ல. என்ன இப்படி கண்ணசைக்காம பாத்துட்டு இருக்கீங்க? அக்கா, உங்க தங்கச்சியோட குங்குமத்தை அழிச்சதுக்கான பெருமை உங்களை தான் வந்து சேரும். குங்குமம் எனக்கு சுமங்கலிக்கான அடையாளம் மட்டும் இல்ல. நான் முடிவு பண்ண, எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன். என்னைக்கு நான் உங்களை பழி வாங்குறேனோ அன்னைக்குதான் என் நெத்தில இருந்து குங்குமப்பட்டு அழிப்பேன்னு. நல்லா பாருங்க, இந்த குங்குமத்தை நல்லா பாருங்க. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த தாய் மேல சத்தியம், எப்ப நீங்க என் நெத்தில இருக்கிற குங்குமத்தை அழிச்சிங்களோ அதே மாதிரி நான் இந்த உலகத்துல இருந்து பரத்வாஜ் குடும்பத்தோட பேரையும் புகழையும் அழிச்சிடுவேன். நீங்க பண்ணதுக்கான தண்டனை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய இந்த பரத்வாஜ் குடும்பம் மொத்தமும் அனுபவிக்க போகுது. எப்படி என்னுடைய பையன்
சித்தார்த்த அவனுடைய அடிமையாக்கி வச்சிருக்கானோ அதே மாதிரி உங்க எல்லாரையும் நான் என் அடிமையாக்கி வச்சுப்பேன், எல்லாரையுமே. அப்புறம் எப்படி என் நெத்தில இருக்கிற குங்குமத்தையும் என் கழுத்துல இருக்கிற தாலி கயிறையும் பறிச்சிங்களோ அதே மாதிரி நான் உங்களோட ஒவ்வொரு மருமகளோட கழுத்துல இருந்தும் அவங்களோட தாலி கயிறெல்லாம் நான் பறிச்சிடுவேன். மனோ, வாய மூடு. பயப்படாதீங்கக்கா, நான் உங்களை அடிக்க மாட்டேன். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னால உங்களை அடிக்க முடியாது. நீங்க என்னை விட பெரியவங்கல்ல. ஆனா இது மனோரஞ்சினியோட வாக்கு. நிர்மலா தேவி பரத்வாஜ், நீங்க என்ன அரைஞ்சதுக்கான தண்டனைய நான் கை ஓங்காமலேயே உங்களுக்கு கொடுப்பேன். எப்படி தண்டனை கொடுப்பேன்னா, அந்த சத்தம் இந்த 7 லோகத்திலையும் இருக்கிற எல்லார் காதுகளையும் ஒலிக்க போகுது. கண்டிப்பா இந்த சத்தம் அவங்களோட காதுகள்ல ஒலிக்கத்தான் போகுது. என்னுடைய வாக்கு. எங்க அம்மாவோட கதறல் இன்னைக்கு கூட என் காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே உங்களாலதான். உங்க 2 பேருக்கும் ஒருத்தரோட தேவை இன்னொருத்தருக்கு இருக்கு. இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியம் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு இனிமே தைரியம் தேவைப்பட போகுது. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி நான் என்னோட வீட்டுக்கு வரப்போறேன், பரத்வாஜ் ஹவுஸ்க்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை என்னோட வீட்ல இருந்து வெளியே அனுப்ப மாட்டேன். ஒருவேளை நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். ஆனா ஒருவேளை நீங்க எங்க தங்குனீங்கன்னா, நீங்க கடவுளை கூட யோசிச்சு பார்க்காத மாதிரி நான் உங்க வாழ்க்கைய மாத்திடுவேன். இன்னும் கூட என்னால நம்ப முடியல. ராஜ்வீர் சின்ன பாட்டியோட பையன். இத்தனை விஷயங்களையும் பண்ணது சின்ன பாட்டி தானா? சின்னத்துக்கு எப்படி நமக்கு துரோகம் பண்ண அவங்களுக்கு மனசு வந்தது? அம்மா தாயே. சுஜாதா, என்னாச்சு? அத்தா என்னாச்சு? ஜாக்கிரதை. எதுக்காக இப்ப கவலைப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க? பவி, இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ ஒருத்திதான் காரணம். நீ மட்டும் எங்க குடும்பத்துக்குள்ள வராம இருந்திருந்தா எங்க வாழ்க்கையில எங்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படுற நிலைமை வந்திருக்காது. மாயா, உன்னால நீ நினைச்சதை அடைய முடியல. அதே சமயம் உன்னால எங்க சொத்தெல்லாம் பறி போய் எங்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து வரப்போகுது. பவி அக்கா, ஏன் நீங்க காரணமே இல்லாம மாயா மேல பழி போடுறீங்க? தெரிஞ்சோ தெரியாமையும் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களும் தவறு செஞ்சிருக்காங்க. மாயாக்கும் அவ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண வாய்ப்பு வேணும்ல. பாவம், இப்ப மாயா அவளோட உயிரை பணையம் வச்சு நமக்காக உதவி பண்ணிட்டு இருக்கா. நீங்க ஏன் இப்ப இவங்களை திட்டுறீங்க பவியக்கா? ரோகிணி, நீயே தேவையில்லாம மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நம்மளுடைய துக்கத்தை வேதனையை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ ஒண்ணு மனுஷி கூட கிடையாது.
அவளால புரிஞ்சுக்க கூட முடியாது. அப்புறம் எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அட நம்மள விடு. நம்ம பசங்களை பத்தி நினைச்சு பாத்தியா? நம்ம குடும்பம் என்ன ஆகும்? எல்லாருடைய பாதுகாப்பு என்ன ஆகும்? இது எல்லாத்தோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரோகிணி, நீ ஒரு சுமங்கலியா இருந்தும் ஒரு விதவையோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. ரோகிணி, உன்னோட புருஷன் இவ்ளோ நெருக்கமா இருந்தும் நீ அவர்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் யாரால? இவளால தானே. பிரேமாலையும் சீமாவிலையும் நம்ம குடும்பத்தையும் பிசினஸையும் காப்பாத்த முடியுமான்னு தெரியல. எல்லாம் அந்த தாய்க்கு தான் வெளிச்சம். ஒருவேளை அவங்களால காப்பாத்த முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாரும் தெருவுக்கு வந்துடுவோம். நம்ம குழந்தைங்க, அவங்களோட படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். பவியக்கா, இந்த விஷயம் என்னோடதோ உங்களோடதோ இல்ல, நம்ம மொத்த குடும்பத்தை பத்தினது. வழக்கம் போல இப்பவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை எதிர்ப்போம். தப்பா நினைக்காத ரோகிணி. ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பத்தோட ஒவ்வொரு முடிவையும் நீயும் சீமாவும் சேர்ந்துதான் எடுக்கிறீங்க. அதனால வர பிரச்சனைய நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் அனுபவிக்கிறோம். போதும். நீங்கள என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்களுது உங்களுதுன்னு? அட, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்ப அதை தீர்க்கறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அதுக்காக நாம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒன்னா இருந்தே யோசிச்சு ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போட்டுக்காம எதிரியை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு முதல்ல அதை யோசனை பண்ணுங்க. அந்த தாயோட கருணையால நிச்சயமா ஏதாவது ஒரு வழி பிறக்காம இருக்காது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ செஞ்ச முட்டாள்தனத்தினால உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்பட போறாங்க. உங்களோட சொத்துக்கள் எல்லாமே இப்ப என்னோட பேருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்னோட பேரு ராஜ்வீர் தான். உங்களோட அன்பான மனோரஞ்சன் பாட்டியோட மகன் ராஜ்வீர். இப்படி பண்றீங்க? என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில எங்களை சிக்க வச்சிருக்கீங்க? நாங்க என்னைக்குமே எதையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு பூஜை பண்ணிருக்கோம், உங்க மேல நம்பிக்கையை வச்சிருந்திருக்கோம். ஆனா நீங்க எங்களை தோக்கடிச்சிட்டீங்க. ஏமா? இல்லம்மா, இன்னைக்கு இந்த தோல்வி எங்களோடது கிடையாது. இது உங்க தோல்வியுமா? ஏன்னா இன்னைக்கு அந்த ராய் பகதூர் பொய்ய சாட்சிய வச்சுக்கிட்டு உண்மையை ஜெயிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஆளை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. ஓ, உங்க டைப்பர் ஹெவி ஆயிடுச்சு. அம்மா தாயே, எங்க அப்பாவால என்ன பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்க அனுப்ப முடியாது. ஆனா உங்க ஆசீர்வாதத்தால எனக்கு பெரிய ஸ்கூல்ல படிக்க அட்மிஷன் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இதை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை. பிரசாதத்துக்கு நான் சக்கரை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, நல்லா படிச்சு நான் பெரிய ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வாங்கி கொடுப்பேன்.
அந்த தாய் உங்க வேண்டுதலை நிறைவேற்றல, அதனால தானே நீங்க அழுகுறீங்க. ஆனா எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த தாய் மேல நம்ம என்னைக்குமே நம்பிக்கை வச்சிருக்கணும், நம்பிக்கையே இழக்க கூடாது. ஏன்னா உங்க பக்தர்களை அவங்க என்னைக்குமே ஏமாத்தவே மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. கோவத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேம்மா. ஆனா இந்த குழந்தை எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உன்னோட முட்டாள்தனத்தினால உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. நீ கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நீ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போற. பிரேம், பிரேம் நில்லுங்க. ஐயோ பிரேம், கொஞ்சம் தைரியமா இருங்க பிரேம். நீங்க இந்த மாதிரி தளர்ந்து போயிடக்கூடாது. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லணும். வாங்க போலாம். இல்ல, எந்த முகத்தோட நான் உங்க முன்னாடி போய் நிப்பேன்? அப்பா ரொம்ப நம்பிக்கையோட பிசினஸோட எல்லா பொறுப்புகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. நம்ம ஸ்வீட்ஸோட பேரை வெளிநாட்டுல பிரபலமாக்குறது இருக்கட்டும், இப்ப நம்ம நாட்டிலேயே நம்ம பேரை நான் கெடுத்துட்டேனே. என்னால வீட்டுக்கு வர முடியாது சீமா. அஞ்சலி, சஞ்சனா அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாரோட எதிர்காலத்தையும் நான் அழிச்சிட்டேன். அம்மாவை பத்தி யோசிச்சு பாரு. இது எல்லாமே செஞ்சது அவங்களுடைய தங்கச்சின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க. அவங்க முன்னாடி போய் என்னால நிக்க முடியாது சீமா. பிரேம், இங்க பாருங்க. உங்களை நீங்களே எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இப்போ நடந்த எதுலயுமே உங்க தப்பு எதுவுமே இல்ல. நீங்க வேணா பாருங்க, அந்த தாய் நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து நம்மள வெளியே கொண்டு வந்துருவாங்க. அம்மன் மேல நம்பிக்கை வைங்க பிரேம். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாம நாம இப்போ இழந்த எல்லாமே நமக்கு திரும்ப கிடைச்சிடும் பிரேம். நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வருத்தப்படாதீங்க பிரேம். இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாரும் எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்து நமக்கு வந்த எல்லா கஷ்டங்களையும் தாண்டி போராடி இருக்கோம். இனிமேவும் நம்ம அந்த மாதிரி தான் இருக்க போறோம். நம்பிக்கையோட இருங்க. கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் பிரேம். நீங்க ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்ப்ரைட், இது கிளியர். இன்னைக்கு ராத்திரி நகரத்தோட எல்லா வழியும் பரத்வாஜ் ஹவுஸ் நோக்கியே போகும். ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட வெற்றியை அங்க கொண்டாட போறேன். அதனால எல்லா ஏற்பாடுகளையும் இப்பவே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா யாரும் குறை சொல்றதுக்கான வாய்ப்பை நான் கொடுக்க விரும்பல. குட். இன்னையில இருந்து நான் என்னுடைய உண்மையான வாழ்க்கையை வாழ போறேன். இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இந்த சுமங்கலிங்கிற நாடகத்தை ஆடி நான் விதவைங்கிற விஷயத்த சுத்தமா மறந்தே போயிட்டேன். இப்ப நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. என்னால ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கவே முடியல. உன் அப்பா எப்படி இறந்தாருங்கிற விஷயத்த நீ ஏன் என்கிட்ட மறைச்ச? அது ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? மா, ஒருவேளை நான் அப்பவே உண்மையை சொல்லியிருந்தாலும் நீங்க என்னோட பேச்சை நம்பியிருக்க மாட்டீங்கம்மா. ஏன்னா அப்ப நீங்க
பரத்வாஜ் குடும்பத்துக்கு நெருக்கமா இருந்தீங்க. ஒரு சமயம் உண்மையை சொல்லிடலான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் ஏன் அதை சொல்லலைன்னா, அப்போ நான் ஜெயில இருந்தேன். நீங்களும் பரத்வாஜ் குடும்பத்தை விட்டு எங்க போவீங்கம்மா? போதும்மா, நம்ம ஏற்கனவே ரொம்ப அழுதுட்டோம். இப்போ அழுகிறதுக்கான நேரம் அந்த பரத்வாஜ் குடும்பத்தோடது. இங்க பாருங்கம்மா, இனிமே அவங்கள ரத்த கண்ணீர் தான் சிந்த வைப்போம். அவங்களுக்கு அவங்க வாழ்ற வாழ்க்கையை விட மரணம் தான் ரொம்ப பிடிக்க போகுது. ஆனா அவங்களுக்கு மரணம் கூட அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என் புருஷன் சாவுக்கு காரணமான அந்த பொம்பளைய நான் கண்டிப்பா பழி வாங்குவேன். இப்ப நாம பரத்வாஜ் ஹவுஸ்க்கு போயாகணும். ஏன்னா அந்த வீட்டு மேல மட்டும் இல்ல, இப்ப அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரு மேலேயும் நமக்கு உரிமை இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப அவங்க வாழ்க்கையோட முடிவு எல்லாத்தையும் நாம தான் எடுப்போம்.